வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். டுடே ஸ்பெஷல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், நெய் சாதம். பருப்பு 2 கப் பச்சரிசி நல்ல குழைய வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம் 10-15 எடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டு வெங்காயத்தை சாட்டே பண்ணி ஒரு 10-12 பீஸ் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு 3 டம்ளர் தண்ணீர் விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விடுறோம். நல்ல இது வேகட்டும். வழக்கமாக எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக புளி எடுக்கணும். அரை பங்கு அதிகமாக எடுத்து அதை வெந்நீரில் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அரைக்கிறதுக்கு தனியா 2 டேபிள் ஸ்பூன், மீதியெல்லாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 7-8 மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம் எல்லாம் அரை டீஸ்பூன், வெந்தயம். இது அத்தனையும் நம்ம வறுக்கும்போது கருவேப்பிலையும் ஒரு ஆர்க் போட்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபைனாக எடுத்துகிட்டு வரலாம். புளி கரைச்சி விட்டுட்டோம். இப்போ இந்த காய்கறியும் புளியும் சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணதை ஃபைன் பவுடராக பொடிச்சுன்னு இதில் சேர்த்துடலாம். இது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அந்த சாம்பாருக்கு. இப்போ நல்லா வேக வச்சு, இப்போ சாம்பார் மாதிரி தயாராகிடுது. இப்போ இந்த வேக வச்ச பருப்பு இதில் கொட்டி நம்ம இந்த 2 கப் ரைஸையும் நல்ல கரண்டியாலே மசித்து அதில் சேர்த்து சிம்மில் வச்சு நல்ல ஒரு 10 நிமிஷம் அது இருக்கட்டும். எல்லாம் ஒன்றா சேரணும். குறைச்ச தீயில் வச்சு உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காயம், கொத்தமல்லி போட்டாக்கா அருமையான சாம்பார் சாதம் தயார். 5-6 பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக சாதம் தனியாக வேக வைக்கிறோம். அதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வேக வைக்கிறோம். இது நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் இந்த சாதம் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்ல கொஞ்சம் மோர், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் பால், இது அத்தனையும் சேர்த்து உப்பு சேர்த்து தயிர் சாதமும் தயார். பசங்களுக்காக கொஞ்சம் கீ ரைஸும் பண்ணியிருக்கோம்.